அலர்ட்ஸ்லேடு. அண்ட் அதை தூக்கிறதா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து OnePlus போட்டிருந்தாங்க. கன்ஃபார்ம்ட் அது. Are smartphone upgrades still worth it or have improvements become too minor? விட்ரா, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. 10ல பெரிஸ்கோப் கேமரா கொண்டு வர போகிறாங்களாமா. 10லயா? 10ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வித் பெரிஸ்கோப். ஆனால் ரேட்டு 10,000 ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். Tensor G5 வந்து இஸ் பேஸ்ட் ஆன் TSMC. G5 Tensor G5 அது வந்து மை மிஸ்டேக் கைஸ். பெய்டு வீடியோனா என்ன, நான் பெய்டு வீடியோனா என்ன, நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் நம்ம ட்ராக்கின் டெக் தமிழோட பாட்காஸ்ட் பேர் இன்னும் நாங்கள் வைக்கல, நீங்களும் எதுவும் சொல்லலை கமெண்ட்ஸில். நான் போன கமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளேம் பண்ணிருந்தீ இல்லை, ப்ளேம் இல்லை, அவங்க ஏதாவது சொன்னேன்னா அவங்க கொடுக்குற சப்போர்ட் தான் நம்மளை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ அவங்க பிடிச்ச நேமே வந்து நம்ம வச்சோன்னா கரெக்டாக இருக்கும்ல. அண்ட் ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். ப்ரீவியஸ் எபிசோடில் இருக்கிற கமெண்ட்ஸ் நாங்கள் படித்து பார்த்தோம். அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஃபன்னாக பேசுங்க அப்படி இப்படின்னு. ஸோ என்னோட பேர் அர்ணவ். இவர் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பேர் உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், புதுசாக நீங்கள் யாராவது வந்திருந்தீங்க. அவர் பேர் எர்ஷாத். ஸோ நாங்கள் இந்த டெக் பற்றி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்டா. என் பேர் எர்ஷாத். நீ பண்ணணும் அவசியமே எனக்கு அது ஒரு பெருமை இல்லை. அப்படியா? சரி, நீ ஃபஸ்ட்டு ஆரம்பி விஷயத்தை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து டெக்கில் இந்த வாரம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம பேச ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் ஹைலைட்டே நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம ரீசெண்டாக போட்ட மேக் புக் அண்ட் ஐபேடோட வீடியோஸ்லாம் பார்த்து, மேக் புக் நம்ம போடல, நம்ம மெயினில் ஐபேட் மேக் புக் போட்டோம். ARM4 ARM4ஓட வீடியோ போட்டேன். ஆக்சுவலி நம்ம அதில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஜஸ்ட்டு காட்டியிருப்போம் ஸ்டார்டிங்கில். ஸோ நான் சொல்ல வரது என்னென்னா, ஆப்பிள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது, எஸ்பெஷலி 16 லான்ச் பண்ணும்போது அவனுங்க அதிகமான ரேட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐபேட் எடுத்துக்கோங்க, மேக் புக் ஏர் எடுத்துக்கோங்க, சரியான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எஸ்பெஷலி மேக் புக் ஃபோன்ஸ் பார்த்தனா, ஆப்பிள் ஐஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் வாங்குறவங்க ஐஃபோன் வாங்குவாங்க. சரி. ஆனால் அந்த மாதிரி மார்க்கெட் ஷேர் வந்து ஆப்பிளுக்கு லேப்டாப்ஸில் இல்லை ஐபேட்ஸில் இருக்குது, பட் லேப்டாப்ஸில் கிடையாது, ஆர் பிசி இதில் கிடையாது. பிகாஸ் த மார்க்கெட் இஸ் அ லிட்டில் மோர் ஃப்ராக்மெண்டட்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது தென் தே ஹாவ் டு கெட் அ லாட் ஆஃப் மார்க்கெட் ஷேர். ஸோ அவங்க ப்ரைஸிங் வந்து கரெக்டாக வைக்கணும், ரொம்ப முக்கியமாக. ப்ளஸ் அவங்க டெக்னாலஜி வந்து அவங்க ஃபுல்லாக இன்ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த M சீரிஸ் சிலிகான்ஸ் இருக்குல்ல, லைக் இப்போ M4 வந்திருக்கு மேக் புக் ஏர்ஸ், M4 மேக்ஸ் ஸ்டூடியோ, M3 அல்ட்ரா ஸ்டூடியோ அதெல்லாம் வந்திருக்கு, ரைட்? ஸோ இதெல்லாமே அவங்க இன்ஹவுஸ் பண்ணுறதுனால தே கேன் ஆப்வியஸ்லி ப்ரைஸ் இட் வெரி வெல். அண்ட் நீ பார்த்தனா வெரி ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க. டிசைன்லலாம் சுத்தமாக எந்த சேஞ்சும் கிடையாது, எதுவுமே பண்ணல. மேக் புக் ஏரோட டிசைன் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு காஸ்ட் தேவையில்லை. இண்டஸ்ட்ரியல் டிசைன் அதே சேமாக இருக்கிறதுனால உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ மேக் புக் ஏர் M3 லான்ச் பண்ண ப்ரைஸோட மேக் புக் ஏர் M4ஓட ப்ரைஸ் கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேல்யூ சூப்பராக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் வை தேர் டூயிங் இட். அதனால தான் பிசி சைட் ஆஃப் திங்ஸில் ஆப்பிளோட ப்ரைஸிங் வந்து ஓகே கரெக்டாக இருக்குன்னு தோணும். இன்ஃபேக்ட் 1 lakhக்குள்ளே ஒரு லேப்டாப் தேடுறீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப்ஸ், லைக் தின் அண்ட் லைட் 100%. ஏன்னா அதோட ஓகே, ஃபார் கான்டெக்ஸ்ட், நான் வந்து இப்போ தான் மேக் புக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஷோ ஆஃப்லாம் இல்லை என் லைஃப்பில். சார் மேக் புக் மட்டும் யூஸ் பண்ணல, மேக் புக் கூட ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா, ஐஃபோன் 15 Pro Max கையில் வச்சுருக்கா, ஐபேட், ARM3 எல்லாமே அவர் எடுத்துக்கிட்டாரு. எல்லாமே நான் ஆஃபீஸில் எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க, ஆனால் சார் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா நான் இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் வந்து M1 மேக் புக் ஏர் யூஸ் பண்ணுறேன். அது வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து சீல்டாக இருந்தது, 5 வருஷம் பழைய லேப்டாப். ஆனால் நான் இப்போவும் யூஸ் பண்ணும்போது அது அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக 5 வருஷம் பழைய விண்டோஸ் சீல்டு பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதே சேம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக. எனக்கு தோணல 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 1 லட்ச ரூபா லேப்டாப் இப்போ நம்ம யூஸ் பண்ணோன்னா என்ன, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரூஃப், ஒரு எவிடன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் ப்ரைஸிங் பாருங்கண்ணா, M4 ஆஃபர்ஸ்லாம் சேர்த்து 78,000 நிறைய பேர் வாங்குறது பார்க்குறேன். ஆனால் நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிங்க, 78,000 எப்படி வாங்குறாங்க, அதை கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஆக்சுவலி தெரியாது, ஆனஸ்ட்லி சொல்லணும்னா. பட் ஐ திங்க் இட்ஸ் பேசிக்லி EMI டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அந்த EMI டிஸ்கவுண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அதை. ஸோ நான் என் ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டாக வந்து போனான். அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன், டே இந்த மாதிரி 78,000க்கு நீ வாங்கலாம்டா. அப்போ அவன் சொன்னான், டே அது வந்து EMIயில் வந்து நீ இன்ட்ரெஸ்ட் கட்டுவல, அந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேவிங்ஸையும் சேர்த்து தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் கேட்டேன், சரி அப்போ எப்படி 78,000க்கு வாங்குறாங்கன்னு சொன்னப்போ நான் ட்விட்டர்லேயும் பார்த்தேன், அவனும் சொன்னான் என்னென்னா கார்டு டிஸ்கவுண்ட்டில் 10,000 ஆஃப். ஓகேங்களா? ஸோ 99,000 இருக்கிறது 90,000 கிடச்சிருமா? மிச்சம் 13,000 எப்படி ஆஃப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் இந்த 3 கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 24 months இஎம்ஐ நம்ம அப்ளை பண்ணோன்னா 13,000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? 0% நோ காஸ்ட் இஎம்ஐ. 0% நோ காஸ்ட் இஎம்ஐ. இதில் என்ன ஆகும்னா, ஸோ இதில் பேசிக்லி அதை பண்ணதுக்கப்புறம் பேங்க்கை கால் பண்ணிட்டு இந்த இஎம்ஐயை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸை பே. ஃபர்ஸ்ட் மந்த் பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆமாம் வாங்கிடணும். ஃபர்ஸ்ட் மந்த் பில் ஜென்ரேட் ஆகும்ல, அப்போ பேங்க்கை கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில பேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட ஐசிஐசிஐலாம் பண்ணுறாங்க 3% to 5% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. there are loopholes around that. அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி M4 வந்து ஈவன் ஃபார் 80,000-90,000 செம்ம வேல்யூடா அது. ஆமாம் வேண்டாம். ஸோ டெஃபினெட்லி ஒர்த் பைங். கண்டிப்பாக. பட் 16 ஒர்த் பையிங்க. ஏன்னா அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்குது, லாஸ்ட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் மெயினாக மேக்புக்கு ஐபேடு பற்றி பேசுறதுக்கான காரணம் என்னென்னா ப்ரைஸிங். அதே மாதிரி ப்ரைஸிங்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா 30,000 இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம், தமிழ்லையும் போட்டிருக்கோம், இங்கிலீஷ்லையும் நம்ம போட போகிறோம். 30,000 ரூபாய் கீழே இருக்கிற ஃபோன்ஸ் 25,000-க்குள்ளேயே இஃப் யூ லுக் அட் இட் 25,000 30,000 அதுக்குள்ளே இல்லை. அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங். உண்மை சொல்லணும்னா ஆமாம். ஏன்னா இப்போ இன்ஃபினிக்ஸ் காரன் Note 50X ஐ திங்க் Note 50X இல்லை சாரி Note 50 Pro Plus if I'm not wrong. பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் ஒன் ஆஃப் த Note 50X வந்து அண்டர் 15 இருக்கும். Note 50 Pro Plus வரப்போகுது. அதில் வந்து அவங்க மீடியாடெக்கோட Dimensity 8350 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சேம் P3 Ultraல கொடுத்தாங்களா, அதே சேம் ப்ராசஸர். Moto H60 Fusion வரப்போகுது. அதுக்கப்புறம் H60 Pro வரும், H60 சீரிஸ் வரும். எட்ஜ் வந்தாலே அவ்வளோதான். ஆமாம். ஸோ ஆல் ஆஃப் தோஸ் ஆர் கம்மிங். ஸோ இப்போ தான் ஆரம்பிக்குதுடா சீசன். அதுக்குள்ளே எத்தனை லான்ச் பார்த்தல. அது மட்டும் இல்லை, ஐக்கு கூட இப்போ தான் ரீசெண்டாக டீஸ் பண்ணாங்க. ஐக்கு Z10S அதில் 7,300 mAh தனிஷ் சொன்னான் 7,300 mAh பேட்டரி இருக்க போதாமா. அதெல்லாம் பார்த்து அப்படி ஆக்சுவலி இப்போ நீ பார்த்தேன்னா ஃபோன் மார்க்கெட் என்ன கேட்டேன்னா இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற ஃபோன் கிடச்சிரும். டிசைன் வேணுமா 30,000 கீழே நத்திங் இருக்குது. P3 Ultra அதான் அந்த இவர் லான்ச் சொன்ன மாதிரி டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் பிளென்டி. இப்போ விஷயம் என்னன்னா உங்கள் யூஸ் கேஸ் என்னன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கேம் விளையாட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு கேமரா வேணும். அப்போ கேமராவில் எந்த ஃபோன் நல்லா இருக்கும்னு பார்த்து அதை வாங்கணும். நிறைய பேருக்கு கேம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஐக்கூன் Neo 10R மாதிரி ஃபோன் இருக்குது, Poco X7 Pro இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ லாட்ஸ் ஆஃப் குட் ஆப்ஷன்ஸ், குட் ப்ரைஸிங் அண்ட் சடன்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு உண்மை சொல்லணும்னா. ஸோ இட்ஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் அந்த 30,000 to 40,000 ரேஞ்ச் பார்த்தேன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. 40க்கு மேலே உனக்கு கிடச்சிடும். 30 to 4 ஆமாம் ட்ரையாக இருக்குது. இல்லை, என்னோட மெயின் கேள்வி என்னென்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்க டிசைன் வேணும்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு ஃபோனை வாங்க அப்ரோச் பண்ணும்போது, ஏன்னா இந்த ப்ராப்ளம் எங்கள் அண்ணனும் ரீசென்ட்லி ஃபேஸ் பண்ணான். ஓகே, அவனுக்கு 30,000க்குள்ளால அவன் பட்ஜெட் இருந்தது, ஒரு ஃபோன் வாங்கணும். அந்த ஃபோன் என்ன ஃபோன் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளாலே அவனுக்கு 3-4 நாள் ஆயிடுச்சு. ஆகதான் செய்யும். அண்ட் அவ்வளோ டைம் எடுக்கவும் செய்யணும். இட் ஷுட் நாட் பி அன் இம்பல்ஸ் பை எனிமோர். ஏன்னா ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷம் யூஸ் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க. 30,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினாலும் 2-3 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபோன் நீடிக்கணும், ரொம்ப முக்கியமாக. ஸோ இட் ஹாஸ் டு பி அ நியூ ஃபோன் என்ன கேட்டேன்னா. அண்ட் மெயின்லி இருக்கிற ரீசர்ச் எல்லாத்தையும் பண்ணுங்க. இவ்வளோ யூ கட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் கிரியேட்டர்ஸ் மேக்கிங் வீடியோஸ். அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் வாட்ச் தேர் வீடியோஸ். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வாங்குங்க. ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வாங்கிடாதீங்க, பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, லாஸ்ட் இயர் வந்த ஃபோன் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உனக்கு, ஜஸ்ட் பிஃபோர் யூ கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போது நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம். ஆமாம், நமக்கு எல்லா ஆக்சஸ் இருக்குது. அப்போ கூட சில விஷயம்லாம் நமக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீம் டெக் மாதிரி விஷயம்லாம் இந்தியாவுக்கு வரல. ஸ்டீம் டெக் OLED நான் வாங்கணும்னு நான் கேட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் ஐம் டேக்கிங் அ லுக் அட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். எந்த விண்டோஸ் ஹேண்டில் வாங்கலாமா, இல்லை ஸ்டீம் ஹேண்டில் வாங்கலாமா, எந்த ஹேண்டில் வாங்கலாமா. பட் நானே எத்தனை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபைனலி டிசைட் பண்ணேன், ஓகே இது குட்டா இல்லை. ஸோ ஈவன் அட் மை லெவல் ஐ ஹேவ் டு டூ தட். நம்மளை சுற்றி அவ்வளோ விஷயங்கள் இருந்துட்டும் நம்மளே வந்து இது பண்ணோன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு இல்லை டிவி வாங்குறதுக்கு கூட நான் ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும். ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் ஐயோ போச்சேன்னு நம்மளால் பண்ண முடியலன்னா. கரெக்ட். இம்பல்ஸ் காசு கொடுத்து ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா அது இம்பல்ஸ் பையாக வாங்காதீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கொஞ்சம் சோகமான விஷயம். என்ன? எனக்கு சோகமான விஷயம் அட்லீஸ்ட். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து ஒரு OnePlus ஃபோன். ஓகே, OnePlus, அதாவது எனக்குன்னு வாங்கி தந்த ஃபோன் OnePlus Nord. ஓகே, ஃபர்ஸ்ட் Nord.
அண்ட் அது நல்ல ஃபோன். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட OnePlus ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன ஃபீச்சர் மிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அலர்ட் ஸ்லைடர். ஓ. அண்ட் அதை தூக்கிறதா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து OnePlus போட்டிருந்தாங்க. கன்ஃபர்ம்ட் அது. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நாட் அ குட் மூவ் என்ன கேட்டேன்னா, ஏன்னா அந்த ஆக்ஷன் பட்டன் இருந்தாலும் நான் வந்து அது அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸ்மார்ட் பட்டன். ஆமாம், OnePlus வாட் எவர் இட் இஸ். ஆக்ஷன் பட்டன் ஐஃபோனில் சொல்கிறேன், ஐஃபோனில் ஆக்ஷன் பட்டன் இருந்தும் நான் வந்து அதை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் பட்டனை யூஸ் பண்ண மாட்டேனான்னு தெரில. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கஸ்டமைசபிள் பட்டன் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆப்ஷன் எப்பவுமே யூசர்ஸ் கையில் தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் குட். பட் அந்த ஒரு டாக்டைல் ஃபீட்பேக் ஒன்று கிடைக்கும்ல அந்த அலர்ட் ஸ்லைடரை மூவ் பண்ணி. சொன்ன காரணமே என்னன்னா, எங்களால் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் அந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து கஸ்டமைசபிளாக பண்ண வைக்கிறதுக்கு. பட் சின்ஸ் இட்ஸ் ஸ்விட்ச் மெக்கானிசம், அதில் வந்து எங்களால் கஸ்டமைசேஷன் கொண்டு, ஏன்னா அதில் வந்து நீ ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வைக்க முடியும். அது கன்ஃபியூசிங்கும் ஆயிரும். பிகாஸ் நீ பார்த்தனா ஒவ்வொரு லெவலுக்கும் ஆப்ஷன் கொடுத்தனா தென் பீப்புள் வில் ஹேவ் டு கீப் ஸ்விட்சிங். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும். பட் யா, என்ன கேட்டிங்கன்னா பட்டனுக்கு பதிலாக இதே இருக்கட்டுமே அப்படின்னு என்னோட ஃபீல். கரெக்ட், ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. எனக்கும் அலர்ட் ஸ்லைடர் வேணும் தான் ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெத் ஆஃப் அலர்ட் ஸ்லைடர் ஆயிடுச்சு. அதான் எனக்கு புரியாத விஷயம் என்ன, ஆப்பிள் ஒன்று பண்ணாங்கன்னா அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறாங்க? குட் கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. இந்த கம்பெனிஸில் எங்கே பேஸ்டு? சைனா. இப்போ சைனீஸ் யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சைனீஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? ஐஃபோன் மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா சைனீஸ் யூசர்ஸ் ஆல்சோ பை ஐஃபோன்ஸ். அண்ட் ரொம்ப பாப்புலர் தெரியுமா சைனாவில். நீ எங்கே போனாலும் உனக்கு ஐஃபோன் தெரியும். யூ கேன் see that everywhere. ஸோ அப்படி இருக்கும்போது தென் இன் தட் சிச்சுவேஷன் Chinese OEMs have to make UI that actually looks like iOS. ஸோ அதில் நிறைய விஷயம் வந்து அவங்க காப்பி பண்ணி போடுறாங்க, இல்லை இன்ஸ்பயர் ஆகி போடுறாங்கன்னா அதுக்கான காரணமே அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைவ் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், இந்த ஆக்ஷன் பட்டன் ஆகட்டும், எல்லாமே. அதனால தான் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் ஈவன் சாம்சங்கோட லெவலில் கூட அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து iOS இன்ஸ்பயர்ட். ஓகே, சாம்சங் கூட விட்டுருங்க, அட்லீஸ்ட் இந்த சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் ஆல் ஆஃப் தெம் எல்லாருமே கொஞ்சம் iOS இன்ஸ்பயர்டாக தான் இருக்கிறாங்க டு கேப்சர் தி அட்டென்ஷன் அப்படின்றனால. ரைட். அதனால என்ன ஆகுதுன்னா, பிரச்சனை என்னென்னா, அவங்க ஒரு விஷயத்த நல்லா பண்ணாலும் இது இன்ஸ்பயர்டாக இருக்கே, ஒரிஜினலாக ஃபஸ்ட் ஐஃபோன் தானே பண்ணாங்க அப்படின்னு ஆயிடுது. ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி குறைஞ்சிருது. அதனால தான் One UI 7 மாதிரி இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இது கிடைக்குது, லைக் லவ் கிடைக்குது, நத்திங்க்கு கிடைக்குது. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஒரிஜினலாக ஒரு விஷயம் பண்ண பார்க்குறாங்க. ஒரிஜினலாக பண்ணும்போது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் iOSலேயே இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் அது ஒரிஜினலாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. iOS மொத்தமாக ரீவேம்ப் வேறு பண்ண போகிறாங்களா? iOS மெயின்லி கிடையாது, macOS மொத்தமாக ரீவேம்ப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ளூம்பர்கில் ஒரு ஆர்டிகல். என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல. அவங்க வந்து விஷன் OS இன்ஸ்பயர்டாக ஆப்பிளோட OSS எல்லாம் மாற்ற போகிறாங்களாம். Interesting. Despite the fact that Apple Vision didn't work well. ஸ்கியூமார்ஃபிசம்கே திருப்பி போகிறாங்களாம். அந்த சர்க்குலர் டிசைன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் திங். ஐ டோன்ட் நோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கவர்மனோட அந்த ப்ளூம்பர்க் ஆர்டிக்கலில் தான் பார்த்தேன். அதில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க iOS 19 or the 19 thing, iPadOS, macOS மெயின்லி பிக்கெஸ்ட் ஓவர்ஹாலாக இருக்க போதான். இன்ட்ரெஸ்டிங். அது பார்க்கணும் எப்படி இருக்கும்னு. அது பண்ணும்போது எல்லாரும் த இண்டஸ்ட்ரி வில் செட் அப் அண்ட் டேக் நோட்டீஸ் ஃபார் ஷுர். ஓஎஸ்ன்னு பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் நினைக்கிறேன், நம்மளோட குரூப்பில், நம்ம கண்டென்ட் டீமோட குரூப்பில் ஒரு ட்விட்டர் த்ரெட் அமிச்சிங்க XOS 15 பற்றி. ரைட். கரெக்டாக. நான் XOSனால் நம்மளோட இன்ஃபினிக்ஸோட OS. அதை பயங்கரமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஆஃபீஸில் ஒரு வரப்போகிற ஒரு இன்ஃபினிக்ஸ் ஃபோன் வந்தது. அதில் அது இருந்தது. நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் ப்ளோட்வேர் இல்லை, அனிமேஷன்ஸ் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது XOS 15 ஆக்சுவலி, நான் சும்மா யூஸ் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரியான விஷயமோ இல்லை தேர்ட் பார்ட்டி ப்ளோட்வேரோ இந்த மாதிரிலாம் நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ரீசெண்டாக நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, ஆக்சிஜன்ஓஎஸாக இருக்கட்டும், ரியல்மி OIயாக இருக்கட்டும், இல்லை ஃபன்டச்சாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ப்ளோட்வேர்ஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க, அனிமேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இவங்க வந்து iOSக்கு டக்கர் கொடுக்கணும்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா, இல்லை ஏன் இது பண்ணுறாங்க? யூசர் ஃபீட்பேக் தான் என்ன கேட்டேன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த விஷயத்த சொல்கிறாங்கல்ல கான்ஸ்டன்ட்லி, யூசர் ஃபீட்பேக், ரிவ்யூவர் ஃபீட்பேக், அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க கான்ஸ்டன்ட்லி, இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்காதீங்க, ப்ளோட்வேர் போடாதீங்க, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது they have to give a clean operating system. எப்போவுமே ஒரு க்ளீன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலை கொண்டு வரதுக்கு இன்ஃபேக்ட்
ஒரு லெவலில் நீ பார்த்தேன்னா One UI 7 மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பட்ஜெட் ஃபோனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக, அண்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி நான் வந்து ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் ஃபோனில் வந்து உனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும். சாம்சங் விட்ஜெட் ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பட்ஜெட் ஃபோனில் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி அதை வந்து டு மேக் தி எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் யூசரோட ஃபீட்பேக் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து டவுட்டு இருக்கலாம், ஏன் ஃபோன்ஸ் வந்து ப்ளோட்வேர் போடுறாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு. ஸோ ப்ளோட்வேர்னு சொல்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ன்னு சொல்லலாம். ப்ளோட்வேர் வந்து பேசிக்லி என்னன்னா, இட்ஸ் ஆக்சுவலி விண்டோஸ் கான்செப்ட். விண்டோஸ்லேயே நீ பார்த்தனா இந்த மெக்காஃபே அதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால் ஆகும்போது அதை ப்ளோட்வேர்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஓகே, வை ப்ளோட்வேர்? பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் taking up storage space without being of any use. ஓகே, அது ஏன் இந்த பிராண்ட்ஸ் போடுறாங்க அவங்க ஃபோனில்? ஸோ பிராண்ட்ஸ் வந்து, அண்ட் எஸ்பெஷலி நீ பார்த்தனா ப்ளோட்வேர்லாம் பெரிய விஷயம் ஆனது எப்போ தெரியுமா, இந்த கேரியர் பேஸ்ட் இன்டிகிரேஷனில் தான் ஃபோன்ஸ் வைப்பாங்க யூஎஸில். T-Mobile, Sprint. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட ஆப்ஸ், T-Mobileோட ஆப்ஸ், ஸ்பிரிண்டோட ஆப்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருவாங்க ஃபோனில். அதாவது பேசிக்லி சிம் லாக் அந்த சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுதான் கேரியர் பேஸ்ட். அது கேரியர் பேஸ்ட் ஃபோன். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் அந்த ஃபோன்ஸில் வந்து ஜென்ரலி நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கும் அவங்களோட. ஸோ T-Mobileோட ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் கேரியர். ஸோ அன்னெசரி ஆப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அங்கேருந்து அந்த ப்ளோட்வேர் விஷயமே வந்தது. ஸோ அன்னெசரி ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணுறது வந்து அது ப்ளோட்வேர்னு சொல்கிறாங்க. பட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணுறதுல வந்து எனக்கு ஒரு ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் தட், எஸ்பெஷலி இஃப் த ஆப் இஸ் யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீ இன்ஸ்டாலாக வந்ததுன்னா அது இல்லைனாலும் இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம் நம்ம. அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பட் எனிவே சில டைம் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸில் ப்ளோட்வேர் இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க சாய்ஸ், கம்பெனியோட சாய்ஸ். அவங்க வந்து சாம்சங்கோட ஆப்ஸ் ஆகட்டும், OnePlus கம்யூனிட்டி மாதிரி, OnePlus கம்யூனிட்டி மாதிரி. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ப்ளோட்வேர் ஆர் நாட், பட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா வேஸ்ட். கால் கேர்னு ஒரு ஆப் வரும் இன்ஃபினிக்ஸ்ல, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த மாதிரி ரைட். ஸோ பாயிண்ட் இஸ் தேர்ட் பார்ட்டி ப்ளோட்வேர் தான் இருக்கிறதுலே ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பபிள் கேம் வந்துன்னா டெய்லி ஹண்ட் இஸ் ஃபைன். ஐ மீன் பபிள் ஷூட்டர் இந்த மாதிரி ஆப்ஸில் அதெல்லாம் ஏன் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா, தட்ஸ் பேசிக்லி a tie up with these brands, with the apps. So that அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க வந்து இந்த மொபைல் கம்பெனிஸ்க்கு காசு கொடுப்பாங்க, they have to pay money. அண்ட் இதனால ஃபோன் விலையை குறைக்கலாம்ல. கண்டிப்பாக, அதனால தான் ஃபோனை வந்து இவ்வளோ கம்மியாக விற்கவும் முடியுது இவங்களால. இன்ட்ரெஸ்டிங். போன வாரமா இல்லை 2-3 நாள் முன்னாடியான்னு தெரியல, MK பேஸ்ட் Pixel 9 வீடியோ போட்டார். அதான் வந்துருச்சு நம்மள்ட்ட வந்துருச்சு. என்ன நினைக்கிறீங்க அந்த ஃபோனை பற்றி? எனக்கு தெரியல ஏன் அவ்வளோ ஹேட் கிடைக்குது. ஐ மீன் பெசல்ஸ் கேவலமாக இருக்குது ஆப்வியஸ்லி ஃப்ரண்ட்டில். அதை பற்றி அதிகமாக நம்ம பேச முடியாது. நான் அது எம்பார்கோ நம்மளால் நம்ம அவன் வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதை வச்சு சொன்னால் என்ன சொன்னாலும் ஐ ஃபீல் இட்ஸ் ஃபைன். இந்தியாவில் வந்து 50,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க. iPhone 16e சைடில் நீ பார்த்தேன்னா தென் த Pixel 9 ஆக்சுவலி வந்து ஓகே வேல்யூவாக தோணுது எனக்கு. ஏன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க, டூவல் கேமரா இருக்குது, அல்ட்ரா வைட் இருக்குது. அண்ட் Tensor G4 50,000 ரூபாய்க்கு இட்ஸ் ஓகே. Tensor G4 70,000 ரூபாய்க்கு இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக். கரெக்டாக நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறேன். எனக்கு Tensor G4 பிடிக்காது, ஆப்வியஸ்லி யாருக்குமே பிடிக்காது. எப்படி தான் பிடிக்கும், Pixel 9 and 9 Proல 9 Pro XL 9 Pro இந்த ஃபோன்ஸ்லாம் above 70,000 rupees நீ Tensor G4 கொடுத்தனா அப்படியே ஃபோனை போட்டு தூக்கி உடைக்கலான்னு தோணும். இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிச்சிருந்தது ஃபார் சம் ரீசன். ஐ டோன்ட் நோ, ஃபார் சம் ரீசன் ஐ ஜஸ்ட் லைக்ட் இட். பட் Pixel 9a அதே சிப் செட்டை 50,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா தென் இட் சீம்ஸ் ஓகே, ரைட்? யா, அண்ட் சேலில் கூட ஃபியூச்சரில் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 100% இப்போ அவங்க 50,000 லான்ச் பண்ணுவாங்க. 3 மாதத்தில் பாரு கூகுளில் டிஸ்கவுண்ட்டில் போட்டுருவாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இட் வில் பி டவுன் அண்டர் 40,000 rupees, 39,999 வரும். நீ எழுதி வச்சுக்கோ இதை. பட் ஆனால் Pixel 9 ஓகே போரிங். அது நான் லாஸ்ட்டு 2 வருஷமாக என்னையிலேருந்து நான் இந்த நியூஸை கேட்டேனோ, இப்போ சொல்ல போகிற நியூஸ் கேட்டேனோ, அன்னிலேருந்து நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கிற ஒரு வருஷம் 2025. எதுக்குன்னா Pixel 10ல் வந்து இவங்க TSMCயோட சிப் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் லீக்குமே வந்து வந்திருக்கு. Tensor G5 வந்து இஸ் பேஸ்ட் ஆன் TSMC. Tensor G5 அது வந்து மை மிஸ்டேக் கைஸ், கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு. ரோலிங்ன்றது எனக்கு இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஆகும். ஓகே, Tensor G5 TSMC வந்து செய்கிறாங்களாம். டிசைன் லீக் வந்தது, அப்படியே Pixel 9 Pro 9 Pro XL மாதிரி தான். டிசைனில் பெருசாக வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. 10 Pro XL, 10 Pro 10 Pro XL 3 சேம் டு சேம். பட் 10ல் பெரிஸ்கோப் கேமரா கொண்டு வர போகிறாங்களாமா. பேஸ் வேரியன்ட் 10ல் ட்ரிபிள் கேமரா செட்டப் வித் பெரிஸ்கோப். ஆனால் ரேட்டு 10,000 ரூபாய் ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது Tensor G5 Snapdragon 8 Gen 3 மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா அப்போ Pixel சொல்லலாம் நீ அதிகம் காசு கொடுத்து எனக்கு.
இந்த டிஎஸ்எம்சியில் வரதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ டிஎஸ்எம்சினா என்ன? அவங்க வந்து தைவான் செமிகண்டக்டர் அது சொல்ல நான் ஒன்று, டிஎஸ்எம்சி என்ன பண்ணுவாங்க? வாட் டு தே மேக்? சிப் மேனுஃபேக்சர். ரைட். ஸோ அவங்களோட சிப் மேனுஃபேக்சர், அவங்கள வந்து கான்ட்ராக்டில், அவங்க கூட கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறது வந்து ஆப்பிள் மாதிரி பிராண்ட். ஆப்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்ட்ராகன் ரைட், குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் பேசிக்லி. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபவுண்ட்ரி இருக்குது, அந்த ஃபவுண்ட்ரியில் தான் சிப் ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃபவுண்ட்ரியில் வந்து உனக்கு டிஃப்ரெண்ட் நானோமீட்டர் சைஸஸில் சிப் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ டிஎஸ்எம்சியோட சிப் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ் வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஓ ஓகே, அதாவது எஃபிஷியண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ சிப் மேக்கிங் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பிஸ்னஸ். சரியா? அந்த சிலிகான் வேஃபர் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு தண்ணி வேணும், க்ளீன் வாட்டர் வேணும், க்ளீன் என்வாயர்மெண்ட் வேணும், ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் வேணும், நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் இந்தியானால பண்ண முடியல. தைவானில் அதெல்லாம் இருக்குது, அதனால அவங்களால பண்ண முடிஞ்சது அது. அண்ட் அதில் எஃபிஷியன்சி, ஈல்டு அப்படின்ற விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்கை வந்து எல்லோரும் கழுவி ஊற்றுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களும் 3 நானோமீட்டர் சிப்ஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களும் 3 நானோமீட்டர் சிப்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங் வந்து ஒரு 100 சிப் பண்ணுறாங்கன்னா அதில் 50 சிப் மட்டும் தான் யூஸபிளாக இருக்கும், மிச்சம் வேஸ்ட்டு. ஸோ 50% ஈல்டுன்னு வச்சுக்கோ. அதே சமயத்தில் டிஎஸ்எம்சியில் இட்ஸ் நாட் லைக் 100% ஈல்டு, பட் 70% ஈல்டு இருக்கும். ஸோ ஈல்டு ரேட் பெட்டராக இல்லைன்னா என்ன பிரச்சனை? இப்போ இத்தனை சிப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு செலவாகும்ல. கண்டிப்பாக. ஸோ அந்த ப்ரைஸிங் அதிகம் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு மாஸ் மேனுஃபேக்சர் ஃபோன்ஸ் வித் அ பர்டிகுலர் சிப், அப்போது அவங்க வந்து சாம்சங்கை ட்ரஸ்ட் பண்ணலாமா, டிஎஸ்எம்சியை ட்ரஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக டிஎஸ்எம்சி தான். அவ்வளோ சிம்பிள். ஸோ அது இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த டென்சார் சிப்ஸ் எல்லாமே சாம்சங் பேஸ்டு. அது டிஎஸ்எம்சி பேஸ்டாக இருக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் வந்துடுது இமீடியட்லி. எப்படி கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ்ன்னு பார்த்தோன்னே எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் வருது, டால்பி பார்த்தோன்னே எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்கும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடுது பேசிக்லி. அவ்வளோ. எனக்கும் பெரிய கான்ஃபிடென்ஸாக இருக்குது 2 வருஷமாக. ஏன்னா நான் வந்து ஒரு பிக்சல் யூஸராக இருந்தேன், பிக்சல் 7 ப்ரோ. அதுக்கப்புறம் இப்போ பல ஃபோன் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பிராண்ட் எது ஃபார் ஃப்ளாக்ஷிப்ஸ்? எந்த பிராண்டோட ஃப்ளாக்ஷிப் வரும்போது நீ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க இப்போ? ஓகே, 2 பிராண்ட் இருக்குது. ஒன்று ஃபார் கேமராஸ் மெயின்லி விவோ. ரெண்டாவது வந்து ஆப்வியஸ்லி சாம்சங். நான் இது வரைக்கும் ஒரு சாம்சங் ஃபோன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணது கிடையாது. என்னைக்காவது எனக்கு S25 S26 அல்ட்ராலாம் வரும்போது யூஸ் பண்ணலாம். நம்ம கடக்குதே சாம்சங் கேலக்ஸி Z ஃபோல்டு ட்ரை பண்ணி பாரு. ஃபோல்டு இல்லை, நம்மளுக்கு ஃபோல்டு எனக்கு போர் அடிச்சிச்சு. அதனால் எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டான்னு ஆயிடுச்சு பாருங்க. ஸோ பிக்சல் வந்து இப்போ எனக்கு பிடிக்கிறதே இல்லை. 8 வந்தப்பவும் எனக்கு பிடிக்கல, 9 வந்தப்பவும் எனக்கு பிடிக்கல, 10 பிடிக்கும்னு. 9 ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு டிசைன் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இருந்தாலுமே எனக்கு டிசைன் ஆக்சுவலி ஐஃபோனோட அதிகமாக பிடிக்கும், பிக்சலோட டிசைன். ஆமாம், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, எஸ்பெஷலி 9 ப்ரோ. அடுத்தது சிம்பிள். நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதாவது ஸ்பெக்ஸ் சொல்ல போகிறேன். அது என்ன ஃபோன்னு கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி. ஓகே, லெட்ஸ் ட்ரை. லாஸ்ட் டைம் பண்ண தப்பு நான் இந்த வாட்டி பண்ண மாட்டேன். சரி, இந்த வாட்டி பண்ண மாட்டேன். ஸ்னாப்ட்ராகன் 8350 இல்லை ஸ்னாப்ட்ராகன் நான் சொல்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் 8350 அந்த மாதிரி என்னமோ சொன்னேன். ஆமாம், ரைட். சரி, இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே. ஓகே, LTPO AMOLED டிஸ்பிளே இருக்குது. டிமென்சிட்டி 9300+ சிப் இருக்குது. 6000 9300+ இந்தியாவில் லான்ச் ஆன ஃபோன் அது மட்டும் சொல்லணும். நீ அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அது சொல்லனா அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம். ஸ்பெக்கு வந்து நான் சொல்லுவேன், அது நீங்கள் வேர்ல்டு ஓவரில் 9300 வெறும். ஓகே, ஃபைன். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபோனை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்த்த ஃபோன் மட்டும் பற்றி தான் நான் கேள்வி கேட்பேன். கையில் யூஸ் பண்ணிருக்கேன், பிடிச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டுடியோவில் வந்த ஃபோனை பற்றி 9300+. ஓகே, 9300+ LTPO AMOLED, 6000 nits பீக் பிரைட்னஸ், 6000 nits பீக் பிரைட்னஸ். ஓகே, ஃபைன். 7000 mAh பேட்டரி. ஓகே. IP69 நம்ம ஆஃபீஸில் வந்திருக்கு. நீங்கள் இட் இஸ் a Realme phone for sure. சரி, 100%. ஏன்னா Realme ஒருத்தன் தான் 6000 nits சரியா, அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். 6000 nits பீக் பிரைட்னஸ் உள்ள ஃபோனு அது ஒன்று தான் இருக்குது ஆக்சுவலி. 1 2 இல்லை 1 தான் நினைக்கிறேன். அது எந்த ஃபோனுன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. Realme. அண்ட் திஸ் இஸ் பேட்டரி சைஸு 7000 mAh. 9300+ 7000 mAh நம்ம ஆஃபீஸில் வந்திருக்கு. நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. நம்மளால் வீடியோ போட முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் நோ ஐ நோ ஆஃபீஸில் 100% வந்திருக்கும். இது வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலை. ஆப்வியஸ்லி லான்ச் ஆகலை. இட்ஸ் சைனா ஒன்லி ஃபோன். எஸ். ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். Realme ஃபோனு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எந்த ஃபோனுன்னு ஒரு கெஸ் தான் அடிக்க போகிறேன் நான் இப்போது. அடிங்க. GT6
ஜிடி கிடையாது, ஜிடி சீரிஸ் கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஒரு க்ளூ கொடுத்துட்டியா நீ? கிவ் மீ அ செகண்ட். ரியல்மி அது ஒன்று வந்தது நடுவில். சரி சொல்லி தொலை. ஒரு லாஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க. நியோ 60யா தெரியல, அது பேரே வாயில் கெட்ட வார்த்தை வருது. இந்த ரியல்மியோட ப்ராப்ளமே இதுதான். இத்தனை ஃபோனை லான்ச் பண்ணுறான், பேர் ஒழுங்காக வைக்க மாட்டாங்க. சான்ஸே இல்லை. இதில் நீ ஆக்சுவலி 15,000 15,000 to 20,000 ரூபி உள்ள ஃபோனோட ஏதாவது ஸ்பெக் கொடுத்துருந்தேன்னா ரியல்மி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டேன். இது கூட அட்லீஸ்ட் யூ கிவன் மீ அ பெட்டர் ஆப்ஷன். ஓரளவுக்கு. எது என்ன ஃபோனு? நியோ 7. நியோ 7 வந்தது நம்ம ஆஃபீஸில். ரைட்டு. இப்போது பஞ்சாயத்து பற்றி நம்ம பேசுவோம். பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து? ஒரு பஞ்சாயத்து இல்லைடாப்படா. இருங்க நம்ம வந்து என்னன்னா எல்லா வீடியோஸ்லையும் பெய்டு வீடியோன்னு போடுறாங்க. யார் போடுறாங்க? கமெண்ட்ஸ் மக்கள். ஒரு சிம்பிள் கிளாரிஃபிகேஷன், பெய்டு வீடியோனா என்ன, நான் பெய்டு வீடியோனா நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும்ல, நம்ம அவங்ககிட்ட சொன்னால் தானே. ஆப்வியஸ்லி நாங்கள் லாஸ்ட் டைம் தானே சொன்னேன் நான் இதே விஷயத்தை தானே. லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து நிறைய பேர் பற்றிலாம் பேசியிருந்தோம். நம்ம இப்போ அது சொல்ல நான் லாஸ்ட் டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல, லைக் வாட் டஸ் இட் மீன் டு கெட் அ ஸ்பான்சர்ஷிப் ஃபார் அ சேனல் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வீடியோவை ஸ்பான்சர் பண்ணி ஒரு ஃபோனை கொடுத்து இந்த அன்பாக்சிங் போடுறதுக்கு வில் give you sponsorship அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அண்ட் தட்ஸ் அ பெய்ட் கமிட்மெண்ட். ஆப்வியஸ்லி இன்க்ளூட்ஸ் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. நம்ம லிங்கை கிளிக் இதில் யூடியூப்பில் அந்த டேக் இருக்கும், அதை போட்டு ப்ளஸ் கொலாப்னு ஹேஷ்டேக் கொலாப்னு போட்டுருவோம். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஆப்வியஸ்லி த பிராண்ட் இஸ் பெய்ட் ஃபார் திஸ் வீடியோ, ரைட்? பட் தட் டசன்ட் மீன் தட் ஆப்வியஸ்லி தே கெட் டு டிக்டேட் வாட் வி சே. அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க என்ன சொல்கிறாங்க அதை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நம்ம அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபீலிங்ஸ் என்ன அதை வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம். திஸ் இஸ் வாட் இட் இஸ், இதை தான் சொல்ல போகிறோம். இதில் உங்களுக்கு எதுவும் you don't have any problem with this, then we'll go ahead with the video. Otherwise we won't go ahead with the video or whatever. Like, I mean, we can do a video later saying this is the thing that we felt about it, or we won't take money from you for this. This is exactly what we want to say basically. நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு that okay fine, we don't want to do this video அந்த மாதிரியும் சொல்லியிருக்கோம். But this is just one part of it. இந்த எல்லா வீடியோஸும் பெய்ட் வீடியோஸும் சொல்கிறது இருக்கிறதுலே பெரிய தப்பு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் தட் வி டு ஆர் ஆக்சுவலி எடிட்டோரியல் வீடியோஸ். அதில் பீப்புள் கன்ஃபியூஷன் வருது. விஷயம் என்னென்னா, கிளியராக ஒரு விஷயம் என்னென்னா, அதில் வித் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டேக் இருக்குதுன்னா அந்த வீடியோ மட்டும்தான் ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ. அதர்வைஸ் இட்ஸ் நாட் சிம்பிள். அவ்வளோதான், இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பிரச்சனை இங்கே வருதுன்னா, பீப்புள் ஆர் லைக் நிறையா கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதை போடுறதில்ல. தில்லுமுள்ளு வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் on that front, அது தப்பு. அது ஆப்வியஸ்லி தப்பு. நீங்கள் ஒரு வீடியோவுக்கு ஸ்பான்சர்ஷிப் வாங்கியிருக்கீங்கன்னா அதை டிக்ளேர் பண்ணிடுங்க. அது ஏசிஐ கைட்லைன்ஸே இருக்குது. ஏசிஐ வந்து ஒரு இட்ஸ் அ குரூப் ஆஃப் பாடி அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவங்களோட கைட்லைன்ஸே இருக்குது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி they have to have a disclaimer, simple. போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான். இன்ஃபேக்ட் நீ கூகுள் கூட எல்லாம் ஒர்க் பண்ணேன்னா ஹேஷ்டேக் ஆட் போடுறதுக்கான வீடியோலேயே ஹேஷ்டேக் ஆட் போட்டு வரணும்னு வரும். ஓ, கூகுளா? கூகுள் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ சரி, இப்போ நம்ம மக்களோட கேள்வி அதோட நம்ம முடிச்சுப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி, ஜெய்சோனி ஆசியல் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆர் ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் ஸ்டில் ஒர்த் இட் ஆர் ஹேவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பிகம் டூ மைனர்? கரெக்டு தான். ஏன்னா அதாவது எவ்ரி இயர் ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணுறது அது பேசிக்லி என்னென்னா, ஒரு கமாடிட்டி, ஒரு விஷயம் வந்து ஒரு an electronic item when it becomes a commodity, அப்போது வந்து ஒவ்வொரு அப்கிரேடும் வந்து இட் வில் ஃபீல் லைக் மினிமல் ஒன்லி. ஸோ அதுதான் இருக்குது இப்போது. அண்ட் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் மூர்ஸ் லா வில் ஆல்சோ கேட்ச் அப் டு அஸ் 1 nanometerக்கு அப்புறம். விட்ரா, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. தேர்ஸ் அ மூர்ஸ் லா. ஃபிசிக்ஸ் தானே? ஃபிசிக்ஸ் தான் பேசிக்லி. ஸோ அது கேட்சப் ஆகும்போது தேர் வில் பி நாட் டூ மச் ப்ராக்ரஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு வருஷமும் நீ அப்கிரேட்ஸ் இந்த வருஷம் NVIDIA 5090 லான்ச் பண்ணாங்க. ஆமாம். அதில் கம்பேர்ட் டு 4090 ரா பர்ஃபார்மன்ஸில், ராஸ்டர் பர்ஃபார்மன்ஸில் சுத்தமாக லைக் மீனிங்ஃபுல்லான அப்கிரேடே கிடையாது. அப்கிரேட் எங்கன்னா அவங்க வந்து ஏஐ பேஸ்ட் ஃப்ரேம் அப் ஸ்கேலிங் பண்ணியிருக்காங்க. 4x ஃப்ரேம் அப் ஸ்கேலிங் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு 400 FPS 500 FPSலாம் கிடைக்கும். பட் தட் இஸ் ஃப்ரேம் அப் ஸ்கேலிங். ஸோ அங்கே தான் சாஃப்ட்வேர் பேஸ்ட் இன்டர்வென்ஷன் வச்சு அவங்க அப்கிரேட் தான் பண்ண முடியும். இல்லையா, ஹார்ட்வேர் ஹஸ் ரீச்ட் அ கைண்ட் ஆஃப் பிளாட்டோன்னு சொல்லலாம். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் நீ பார்த்தீங்கன்னா தொட்டுட்டாங்க ஒரு ஆல்மோஸ்ட், நாட் என்டையர்லி பட் ஆல்மோஸ்ட். அதனால இன்னோவேஷன் பிளாட்டோ ஆகுது. அப்போ வருஷம் ஃபோன் மாற்றுறதுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக தேவையில்லை. அது ஒரு அப்போயும் வருஷம் ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க கம்பெனி. ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி வாங்கினவங்களுக்கு ஃபோன் வேணும்ல.
ஒரு 3 வருஷம் முன்னாடி. இப்போ ஐஃபோன் 16 வாங்குறவன் ஐஃபோன் 15 வச்சிருக்க மாட்டான். அவன் ஐஃபோன் 14 வச்சிருப்பான், இல்லை 13 வச்சிருப்பான், இல்லை ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வாங்குறானா இருப்பான், இல்லை 12 வச்சிருப்பான், 11 வச்சிருப்பான். இது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து எதுக்குடா ஐஃபோன் எல்லா வருஷமுமே வந்து லான்ச் பண்ணுறீங்க, எதுக்குடா சாம்சங், இதுதான் காரணம். ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்கல்ல உலகத்தில், ஃபோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இருக்காங்க, அதுதான் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கும். அதுதான் பழைய ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களாம் புதுசாக மாறணும்னா அவங்களுக்கு தானே ஒரு வழி. சரி, அடுத்தது வந்து கோட் கக்காஷ் பிகேஜி அப்படின்னு ஒருத்தர் ஒரு பேர், அவர் பேரே எனக்கு என்னன்னு தெரியல. பட் அவர் என்ன சொல்கிறாரா, ஐஃபோன் 16 அவர் கோட் கக்கா மூவி அப்படின்னு சொல்கிறாரா? என்ன இளவிது, என்ன ஜோக் இதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஐஃபோன் 16 பற்றி என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஐஃபோன் 16 ஒர்த்தா இல்லைனா ஐஃபோன் 16 ஒர்த்தா ஆர் ரெண்டுமே ஒர்த் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. 16 ஒர்த்து தான். இப்போ இன்னொன்று சொல்லிக்கிறேன், 16ஓட ப்ரைஸை ஏற்றிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் 60 ஹர்ட்ஸ் இஸ் அ ப்ராப்ளம். அது ஒரு பெரிய பிரச்சனையா? ஒரு பெரிய பிரச்சனை. ப்ரோமோஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ப்ரோ ஐஃபோன்ஸ் ஆர் த பெஸ்ட் ஐஃபோன்ஸ். ப்ரோ வாங்க முடியலன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பெட்டர் வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த ஆப்ஷன், அதாவது 60,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ், iQOO 13, OnePlus 13, Oppo Find X8 எல்லாமே பெட்டர் ஃபோன்ஸ். ஆனால் அவனுக்கு ஐஃபோன் தான் வேணும், பெட்டர் பாக்ஸ் லைட்டே தான் வேணும்னா அப்போ ப்ரோ வாங்க வேண்டியது தான் பெஸ்ட்டு. காசு இல்லைண்ணே என்கிட்ட. ஐஃபோன் 16 இஸ் பெட்டர் தென் 16. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி எம்கே பேசி அவன் இன்ட்ரோல ஐ வாண்ட் ஐஃபோன் 60 ஹர்ட்ஸ் ப்ரொமோஷன் நோ அந்த மாதிரி இப்படி நிறைய பேர் இருப்பாங்கண்ணே, அதனால கேட்குறேன். சரி, அதனால தான் ரிசர்ச் பண்ணோன்னு சொல்கிறது. ரிசர்ச் எல்லோரும் சயின்டிஸ்டாக மாறிடுங்க. ஓகே, அடுத்து முகமது ராஷிக்ன்ற ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, இது ரொம்ப எஜுகேட்டிவான கேள்வியாக கூட இருக்கலாம். இது ஆன்சர் சொன்னீங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1.5K அண்ட் 2K ரெசல்யூஷன்? ஆல்சோ வாட் ஐபி ரேட்டிங் கேன் கம் ஆஃப்டர் IP69? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5K 2K என்ன டிஃப்ரென்ஸ், மக்களால் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெசல்யூஷன் தானே, அது ஓகே, இட்ஸ் ரெசல்யூஷன் டிஃப்ரென்ஸ் only. பேசிக்கலி பிக்சல்ஸ் என்ன உணர முடியுமா? அது லைக் இன் ரியல் 1.5K 2K டெக்னிக்கலி நீ பார்த்தனா அது 2Kல அதிக பிக்சல்ஸ் இருக்கும். தெல் பி மோர் பிக்சல்ஸ் டு ஷோ இன் த சேம் சைஸ். எஸ்பெஷலி ஒரு ஃபோன் வந்து 6.7 inch இருந்ததுன்னா அதில் 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருக்கா, 2K ரெசல்யூஷன் இருந்ததுன்னா 2K ரெசல்யூஷனில் வந்து உனக்கு அதிக பிக்சல்ஸ் இருக்கும் டெக்னிக்கலி. பட் கண்ணுக்கு அந்த பிக்சல் தெரியுமான்னு கேட்டேன்னா சுத்தமாக தெரியாது. அதில் ஒரு மீனிங்ஃபுல்லான அட்வான்டேஜ் கிடையாது. அட் த சேம் டைம் 120 ஹர்ட்ஸ்க்கும் 60 ஹர்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ரைட், புரியுது. ஸோ அப்போ வந்து ஒரு 6.8 inch டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு ஃபோனில் 1.5K இருக்குது, ஒரு ஃபோனில் 2K இருக்குது. அது வந்து ஒரு பையிங் டெசிஷனாகவே எடுக்கக்கூடாது. தப்பு. ரெசல்யூஷன் ஆஃப்டர் அ பாயிண்ட் 1.5K மேலே அவசியமே இல்லை. ஃபுல் ஹெச்டியாக இருந்துச்சுன்னா அப்போ ப்ராப்ளம். அப்போ ஓகே. பட் அந்த ஜென்ரலி பண்ணி பார்த்தோன்னா 1.5K 25,000-26,000 rupees அது கீழே வருது. 20,000-22,000 ரூபாய்க்கே வருது 1.5K. அடுத்த அவரோட கேள்வி என்னென்னா, IP69 அப்புறம் என்ன ரேட்டிங் வரக்கூடியது? ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் நோ. இருக்குது IP69K. IP69K ரைட். அதில் ஐ திங்க் ஐ saw a couple of நம்ம யூலிஃபோன் அந்த மாதிரி பார்த்தேன். ரைட். ஸோ IP69Kன்னு ஒரு ரேட்டிங் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டஃப் அண்ட், ஆனால் அது நார்மல் ஃபோன்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் சீலிங் அதிகம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 69K தான் அடுத்த இது. ஓகேங்களா? அரவிந்தன் SV அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, 2-wheeler EV கான்டென்ட் எப்போ வரும்? பண்ணலாம். ஆக்சுவலி என்ன கேட்டேன்னா, எனக்கு ஆக்சுவலி ஆட்டோ டெக் கான்டென்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப ஆசை இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லை, ஸ்கோப் பண்ணுறதுக்கு. உண்மை சொல்லணும்னா ஆட்டோ கான்டென்ட்லாம் பண்ணோன்னா கரெக்டாக பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி இவனுக்கு வந்து EV பற்றி எது டப்புன்னு எதாவது சொல்கிறீங்க. ஏன் நானே பண்ணிக்குவேன், ஒன்றி அவசியமே இல்லை. நான்லாம் வண்டி பற்றி உங்களுக்கு தெரியுமா? என் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அது சொல்லி காட்டுறீங்க. போட்டிருக்க சட்டை எது அப்படின்னு. ஆமாம். ஸோ பேசிக்லி எனிவே டாக்கிங் டு த பாயிண்ட், டெக் கான்டென்ட் பண்ணுறோம், அதுக்கே டைம் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய விஷயம் பண்ணுறதில்ல நம்ம, ஏன்னா டைம் இருக்குதில்ல. ஸோ டைம் கிடைக்கும் போது வில் ட்ரை. கண்டிப்பாக ஏதாவது இந்த EV ஸ்கூட்டி ஏதாவது கம்பேரிசன். ஆக்சுவலி எனக்கு அந்த மஹிந்திராவோட கார்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. BE6E and all of that. I wanted to try that out. பார்க்கலாம், கிடைச்சா பண்ணுவோம். லாஸ்ட் கொஸ்டின்,
எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்டார்லிங்க் கமிங் டு இந்தியா? ஜோசப் பிரசாந்த் வருது, தான் வந்துருச்சு இன்ஃபர்மேஷன். என்ன ஏர்டெல் ஜியோ 2 பேருமே கொலாபரேட் பண்ணுறாங்க and it is definitely coming to India. But consumers are why they are excited about it எனக்கு புரியல. ஏன் நம்மளால யூஸ் பண்ண முடியாதானே? பண்ணலாம், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ்ல. அது வந்து நீ ஃபுல் கிட்டா வாங்கணும்ல. இட்ஸ் லைக் a satellite receiver for your internet connection. 50,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் செட்டப். I think minimum baseline I think இருக்கிறதுலே சின்ன வெர்ஷன் கூட உனக்கு 20,000 25,000 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கும் மேலே மந்த்லி காஸ்ட் வேறு இருக்குமா? Of course. அப்போ அந்த 25,000 ரூபாய் it's like basically setting up a satellite for yourself, satellite receiver for yourself. பட் ஆனால் அவங்க இந்தியா மாதிரி ஒரு வந்து ப்ரைஸ் சென்சிட்டிவான கண்ட்ரியில் அதை அவங்க கொண்டு வரும்போது என்னோட கேள்வி என்னன்னா, the use case is varied. It's actually for small medium businesses. அந்த மாதிரி இப்போ நீ கம்பெனி ரன் பண்ணுறேன்னா உனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான, இல்லை நிறைய பேர் வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து மவுண்டன்லாம் ரேஞ்ச் will not be there. அது வந்து அவங்களோட ரிமோட் சிஸ்டமு, சேட்டலைட் கனெக்டிவிட்டி அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்காக ட்ராவலிங் enthusiasts all of them. ரொம்ப நீஷான யூஸ் கேஸ் தான் உண்மையை சொல்லணும்னா. ஆனால் நிறைய பேர் எக்ஸைட் பண்ணி ஏன்னா இதோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் நோ எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு. மேபி ஏர்டெல் அண்ட் ஜியோ வந்து தே வில் ஜஸ்ட் யூஸ் ஸ்டார்லிங்க் டு செல் ஃபைபர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ். ஐ டோன்ட் நோ. எனக்கு என்ன தெரியுமா டவுட், ஆனால் அப்படி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தெரியல, எனக்கு என்ன டவுட்னா, ஜியோட ஏர் ஃபைபர் சொல்யூஷன் இருக்குல்ல, அதை வந்து அவங்க ஸ்டார்லிங்கோட டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஏர் ஃபைபரோட யூசர் நான் எங்கள் வீட்டில் இருந்திருந்தேன், நான் மாற்ற சொல்லிட்டேன். ஏன்னா ஏர் ஃபைபரோட ப்ராப்ளம் என்னென்னா, ஈவினிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து, அதாவது ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா டவரில் வந்து எப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ, ஏன்னா திஸ் அ டவர் பேஸ்ட் திங், ஏன்னா வயர்லெஸ்லி டவரில் கனெக்ட் ஆகும். டவரில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்பீடு குறையும். லைட் ஆஃப் ஆச்சு, லைட் ஆஃப் ஓகே பீச்சுக்கா, நாங்கள் பேசுகிற பேச்சு அதனாலே தாங்க முடியல. பரவாயில்ல, லைட் ஆஃப் ஆன என்ன याद नहीं यार मेरे को. பாருங்க, அவர் பண்ண வீடியோவே அவருக்கு ஞாபகம் இல்லை. அனீஷ் பாய் ஏ ரக்னா டிக்கே. அப்புறம் அவ்வளோதான், லைட்டு திருப்பி அது கரெக்டாக முடியிற நேரத்தில் லைட்டு திருப்பி வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். அவ்வளோதான் கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோதான். உன் கூட பேசுகிறதுக்கு போர் அடிக்குதுடா. திருப்பி அடிங்க. ஜோக்கு நல்லா தானே இருந்துச்சு. என் கூட பேசுகிறதுக்கு ஏன் போர் அடிக்குதுன்னா, மூஞ்சியே எப்போவுமே பார்த்துட்டு இருக்கணும். நீ பண்ணுற அலும்பு எல்லாத்தையும் ஐ ஹாவ் டு பேர் இட். ஸோ ஐ கெட் போர்டு. ஐ நீட் சம்படி மோர் இன் த டீம். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அண்ட் கெட் மோர் பாட்காஸ்ட் கெஸ்டா. நம்ம 2 பேர் உட்காந்து பேசுறது போர் அடிக்குது. யாரை கூப்பிட்டு வரணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அவங்கள நான் இந்த சீட்டில் உட்கார. வாட் இஃப் வி காட் அ சப்ஸ்கிரைபர்? பண்ணலாம். அதான் இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல. அவரே கூப்பிட்டு வரலாம். இப்படி இல்லை, சூப்பராக. அவர் என்ன, இட் குட் பி எனிபடி. வை யூ பீங் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்? அவளா கூட இருக்கலாம். அவனை பாரு. இட் குட் பி அன் ஓல்ட் ஆண்டி ஆல்சோ வாட்சஸ் அவர் கான்டென்ட். அன் ஓல்ட் லேடி குட் பி அன் 85-year-old கிராண்ட் மதர். சொல்லக்கூடாது, அம்மா. இது மட்டும் கரெக்டாக பண்ணிருந்தீ. சரி, ஓகே. இந்த தடவை நீ இது கேட்கல படம் என்ன புதுசாக எதுவுமே இல்லையே படத்தை பற்றி சொல்லுங்க. என்ன நீ போய் பார்த்தியா? இன்டர்ஸ்டெல்லர் பார்த்தியா ஃபஸ்ட்டு? இல்லை. இன்டர்ஸ்டெல்லர் பார்த்தியா? நோலன் ஃபிலிம்ஸ் பார்த்து அந்த ஸ்பேஸில் இருந்து இப்போ கூட சுனிதா வில்லியம்ஸ் வந்தாங்க, அந்த மாதிரி தானே. ஓகே, என்ன புதுசாக எதுவுமே பார்க்கல நீ? நான் புதுசாக ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன் மலையாளத்தில். என்ன வெப் சீரிஸ்? லவ் அண்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா இருக்கா? எனக்கு ஓகே. तुमने देखा क्या? इस शॉट நல்லா இருக்கு. எதுல? ஹாட் ஸ்டாரில். லவ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். நீரஜ் மாதவன் தெரியும்ல உங்களுக்கு? அடாலசன்ஸ் பார்த்தியா நெட்ஃப்ளிக்ஸில்? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீரஜ் மாதவன் தெரியும் எனக்கு. அடாலசன்ஸ் அவன் தானே பாணி பாளி அந்த பாட்டு பாட்டினோம். பாணி பாளி. ரைட், ஐ லைக் ஹிம். இஸ் குட். அவனும் ஹனுமான் கைண்டும் கொலாபரேட் பண்ணணும், நல்லா இருக்கும். பண்ணுங்க. பட் எனிவே குட். அப்புறம் ஹனுமான் கைண்டுன்னு சொல்லும்போது அந்த ஆளோட பாட்டு சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். ரன் இட் அப். இது படம் பார்த்தியா? ரைஃபிள் கிளப் பார்க்கல நான். எனக்கு பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வாக்கி. நிறைய பேருக்கு பிடிக்கல, பட் ஐ லைக் இட். அனுராக் கஷ்யப் இருக்கார்ல. அதே மாதிரி குட் பேட் அக்லி டீசர் எனக்கு பிடிக்கலண்ணா. குட் பேட் அக்லி இது அஜித் இது ஏகே அப்படின்னு சிக்கந்தர் டீசர் ஏஆர் முருகதாஸ். நான் பார்க்கல, கேவலமாக இருக்குது. ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் வாட்ச் தோஸ் மூவிஸ். பட் ஏன் எனக்கு ஏஆர் முருகதாஸ் பிடிக்கும். சல்மான் கான் வச்சு கஜினி கத்தி துப்பாக்கி வாஸ் ஆல்சோ ஓகே. துப்பாக்கி வாஸ் குட் ஆக்சுவலி. கத்தியோட ஓகேன்னு இப்படி தளபதி படம் ஓகே கிடையாது, ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே தான் எல்லாம்.
பேடாஸ் லியோ இஸ் அ பேடாஸ். அவ்வளோ போதும். சரிங்க, அவ்வளோதான். இதை பற்றி ஐயோ ரோல் ஆகுது ஆஸ் யூஷுவல். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த பாட்காஸ்ட்டில் என்னென்ன பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் வந்து நாங்கள் உட்காந்து ரெகுலராக பேசுகிற மாதிரி பேசுகிறோம். ஸோ பேசிக்லி என்னென்னா ஒரு ஆஃபீஸில் நடக்கிற கான்வர்சேஷனை வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் போடுறோம். சில டைம் லாங்காக இருக்கும், லெந்தியாக இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் சில டைம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அதுக்காக நாங்கள் பண்ணுறோம். பட் இந்த பாட்காஸ்டோட ஐடியா என்னென்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மாதத்துக்கு ஒரு தடவை போடணும்னு ஒரு ஐடியா. ஸோ போன மாதம் போட்டோம், இந்த மாதம் போட்டோம், அடுத்த மாதமும் போடுவோம். அதில் கெஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைனாலும் நாங்கள் 2 பேர் உட்காந்து பேச தான் செய்ய போகிறோம். இல்லைனா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக கூப்பிடுவோம். சம்திங் லைக் தட் வீல் டெஃபினெட்லி ட்ரைட். நாங்கள் பூனே பேஸ்ட். ஸோ யாராச்சும் பூனே பேஸ்ட் தமிழியன்ஸ் இருந்தீங்க, டெக் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை டெக் என்தூசியாஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ஜாயின் அஸ், வி கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இமெயில் ஐடி ட்ராப் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். அவ்வளோதான். சாரி, அது ஆர்ஜே பாலாஜி சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் போடுங்க, Trakin Tech தமிழ்.